நன்றி உதயகுமார், மேனேஜிங் எடிட்டர் பில்டர்ஸ் லைன் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் பாலசுப்ரமணியம் எடிட்டர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தெரிஞ்சுட்டு எப்படி கஸ்டமருக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றது, அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எப்படி சொல்லி we can attain value addition அப்படிங்கிறது தான் பாயிண்ட். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் பார்த்தீங்கன்னா ஜென்ரலா வந்து இப்போ வந்து இந்தியாவில் வந்து 3 வகையா பிரிக்கலாம். இதுல வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்டர்ஸ், அதாவது வந்து 65% வந்து டொமஸ்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இண்டிவிஜுவல் பில்டர்ஸ் பண்றது தான் இன்னைக்கு வந்து சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனோ ஆர் சிமெண்ட்டுக்கும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியோட காம்போசிஷன் வந்து 65% வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க தான். 25% வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மூலமா வருது. 10% வந்து காம்போசிஷன் வந்து தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் மூலமா வரக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். இதுதான் ஜென்ரலா லாஸ்ட் இயர் இருந்த ஒரு காம்போசிஷன் ஆஃப் த செக்டர். இந்த வருஷம் வந்து இந்த காம்போனன்ட் கண்டிப்பா மாறும். போஸ்ட் கோவிட் ஆர் கரண்ட் கோவிட் சிச்சுவேஷன்லயும் சரி, போஸ்ட் கோவிட் சிச்சுவேஷன்லயும் வரும். இந்த காம்போசிஷன் கண்டிப்பா இருக்காது. இது எப்படி மாறும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அணுகுமுறையும் சரி, நம்மளோட மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி, தொழில் முறை எப்படி பண்ண, எந்த ஆஸ்பெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வருஷம் கண்டிப்பா வந்து இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் பில்டர்ஸ் அப்படிங்கிற காம்போனன்ட் வந்து 65%ல இருந்து 50%க்கு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, கண்டிப்பா குறைய போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து இஸ் எக்ஸ்பெக்டட் டு க்ரோ 25%ல இருந்து 40%, 10ல இருந்து 15% இருக்கிற இடத்துல இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஹேஸ் டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஆக்டிவிட்டிக்கு அவங்க பம்ப் பண்ண போறாங்க, ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கோவிட் இந்த சிச்சுவேஷன்ல கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கலாம். பட் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் மெடிக்கல் சர்வீசஸ், ரோட்ஸ், பிரிட்ஜ், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், மாஸ் ஹவுசிங் ஃபார் புவர் பீப்புள், இதெல்லாம் வந்து வரும்போது இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனன்ட் 25%ல இருந்து 40% வரலும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் 10%ல இருந்து அதே ரேஞ்சில் ஆர் மேக்சிமம் 13 to 15% இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இண்டிவிஜுவல் ஹவுசிங் வந்து 50%க்கு குறையும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்போனன்ட் வில் கோ அப், இன்க்ரீஸ் ஆகும் 25ல இருந்து 40%க்கு. பிரைவேட் இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ அவங்க காம்போனன்ட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் கம்மி தான். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல தான் ஸ்கோப் அதிகமாக இருக்குங்கிறது தான் நம்ம ரீடிங் வரக்கூடிய 2 வருஷத்துல. இப்போ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுசிங் டிமாண்ட் ரொம்ப ஹையா இருக்கு. கவர்மெண்ட் வந்து புவர் பீப்புளுக்கு மிக் ப்ராஜெக்ட், மிடில் இன்கம் குரூப் அண்ட் லோ இன்கம் குரூப்புக்கு நிறைய ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வராங்க, இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் வராங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதுக்கு உண்டான லீட் தான் இந்த ஸ்லைடும். இவ்வளோ ஃபண்ட்ஸ் ஆர் கோயிங் டு கம் இன். இப்போ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கம்மிங் இன் டு த, ஸோ நம்ம எந்த டைரக்ஷன்ல சப்ஜெக்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கம்மிங் நவ் லெட் இஸ் கெட் இன் டு த கஸ்டமர். இப்போ நம்ம ஆஸ் அ கான்ட்ராக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் பில்டர், நம்ம வந்து வி ஆர் ப்ரொவைடிங் எ சர்வீஸ் டு த கஸ்டமர். ஒரு யாராவது ஒரு பில்டருக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டடா இருக்கலாம், ஆர் ஒரு வீடு கட்டுற ஒரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பில்டர், இண்டிவிஜுவல் ஹவுஸ் மேக்கருக்கு நாம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கலாம் ஆஸ் அ கான்ட்ராக்டர் ஆர் இன்ஜினியர். இப்போ இவங்களோட பர்டிகுலர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க வந்து எங்க வருது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல சில பாயிண்ட்ஸ் டச் பண்ணோம்னா, கஸ்டமர் வந்து இது ஜென்ரலா வந்து எனக்கு ஒரு குவாலிட்டியா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹவுஸ், ஒரு குவாலிட்டியான ஹவுஸ் அப்படிங்கிறதா 2 வார்த்தையில முடிக்கிறாங்க. பட் இன் டீட்டெயில் நாம கொஞ்சம் டீட்டெயிலா போனோம்னா, கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்குன்னா, ஹவுஸ் பியூட்டிஃபுல்லா வரணும், எலிகென்ட்டா இருக்கணும். இந்த எலிகன்ஸ் சொல்றது அழகா இருக்கணும், ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். குவாலிட்டிங்கிற ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், லாங்கிவிட்டி, டியூரபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் போடுறீங்களா, இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல தான் அவங்க குவாலிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்டை கொண்டு வரணும். அந்த குவாலிட்டிங்கிற ஆஸ்பெக்ட்குள்ளார இது வருது. எலிகன்ஸுங்கிற ஆஸ்பெக்ட்ல ஃபினிஷிங், பியூட்டி நல்லா இருக்கா, பியூட்டியா இருக்கா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கா, டிசைன் நல்லா இருக்கா, இதெல்லாம் எலிகன்ஸ்ல வருது. வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னா,
நாம கொடுத்த நம்ம செலவிட்ட பணத்துக்கு மேல நமக்கு வந்து அதுக்கு உண்டான பயன்கள் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது தான் வேல்யூ அடிஷன். இங்க நான் வந்து சேவிங்ஸ்ங்கிற பாயிண்ட்டை கொண்டே வரல. ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு சொந்த வீடு கட்டணும், ஒரு வீடு கட்டணும்னா நல்லா வரணும், ரொம்ப நாள் வரணும், அழகா இருக்கணும், அது அங்க இருக்க வாழக்கூடிய நம்ம குடும்பம் வந்து நல்லா ஹாப்பியா வாழணுங்கிறது தான் அவங்களோட ஆஸ்பெக்ட். கண்டிப்பா வந்து ஒரு ஒரு 50,000 1 lakh சேவ் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு வாழணுங்கிறது கண்டிப்பா அவங்களோட எண்ணம் இருக்காது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாலும் நிம்மதியா இந்த வீடு ரொம்ப நாள் வரணும், அந்த வீட்டுல நிம்மதியா வாழணுங்கிறது தான் அவங்களோட ஆஸ்பெக்ட் இருக்கும். ஸோ அதனால அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்டா நான் கொண்டு வர்றேன். ஸோ அவங்க எதிர்பார்க்கறது எலிகன்ஸ், வேல்யூ ஃபார் மணி, குவாலிட்டிங்கிற ஆஸ்பெக்ட்ல டியூரபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஃபினிஷிங் இதெல்லாம் வருது. இப்போ இந்த ஆஸ்பெக்ட்ஸை மனசுல வச்சுக்கிட்டு நாம சில பாயிண்ட்ஸை பார்க்கலாம். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ கஸ்டமரோட சைக்காலஜி பாயிண்ட்ல போறோம் நாம. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம பில்டிங்ல வந்து பல வகையான ஆஸ்பெக்ட்ஸ் பண்றோம். இப்போ இதுல முக்கியமான ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டீரியர் டிசைனிங் பண்றோம், டைல்ஸ் பண்றோம், வுட் ஒர்க் பண்றோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் பண்றோம், அப்புறம் பிரிக் ஒர்க் பண்றோம், பெயிண்டிங் பண்றோம். இந்த மாதிரி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒன்னொன்னா பண்றோம். இப்போ இதுல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் வந்து வுட் ஒர்க், இன்டீரியர் டிசைனிங், வயரிங், பெயிண்டிங், ஃபர்னிஷிங், எல்லா ஆஸ்பெக்ட்ல எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சர்னா அந்த நம்ம சொல்ல வர்றது ஃபவுண்டேஷன், பில்லர்ஸ், பீம்ஸ் அண்ட் ரூஃப். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஆஃப் த கிரிட்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் த ஹவுஸ். மற்றது எல்லாமே ஆஸ்தட்டிக் பாயிண்ட் ஆஃப்ல ஆஸ்தட்டிக் பாயிண்ட்ல தான் வரும், அழகு கொடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டா தான் வரும், பயன்பாட்டுக்கு சௌகரியங்கள் கொடுக்கறதுக்கு அழகா வச்சுக்கக்கூடிய தன்மைகள் தான் கொடுக்கும் ஒழிய பில்டிங்க்கு முக்கியமான கிரிட்டிக்கல் காம்போனன்ட் வந்து ஸ்டீல் அண்ட் சிமெண்ட். ஏன்னா அதுதான் வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு போகக்கூடிய ரெண்டு பொருள் வந்து ஸ்டீல் அண்ட் சிமெண்ட். இப்போ இது வந்து எப்படி உடம்புல வந்து போன் அண்ட் மசில் மாதிரி, ஸ்டீல் வந்து இஸ் லைக் போன் ஃபார் த பாடி அண்ட் வந்து மசில் வந்து இஸ் லைக் த சிமெண்ட் ஆர் த கலவை சிமெண்ட் ஃபார் த என்டையர் பாடி மசில்ஸ். இதுதான் அந்த மசில்ஸ் தான் அந்த ஸ்டீலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, சிமெண்ட் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டு காம்போனன்ட்டும் யாருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப லாங் லைஃப் கிடைக்கும். இதுல மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. ஸோ த கிரிட்டிக்கல் காம்போனன்ட் ஆஃப் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் வந்து போன் அண்ட் மசில் வந்து இஸ் லைக் போன் அண்ட் மசில் ஃபார் த ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டு காம்போனன்ட்ல வேற எதுல வேணாலும் நம்ம காம்ப்ரமைஸ் ஆகலாம், கொஞ்சம் லெசர் குவாலிட்டி போடலாம், ஆர் ஒரு 2-3 வருஷத்துக்கு கூட அப்புறம் கூட நீங்க வுட் ஒர்க் பண்ணலாம். இப்போ சப்போஸ் பட்ஜெட் ஒரு ஹவுஸுக்கு பட்ஜெட் போட்டு அவங்க பண்றாங்கன்னா ஆல்வேஸ் வந்து ஒரு வீட்டுக்கு பட்ஜெட்டை மீறி தான் போயிட்டு இருக்கு. எப்பவுமே எங்கேயுமே பட்ஜெட்டுக்குள்ளார யாரும் கட்டினதா நாம கேள்விப்பட்டு இருக்க முடியாது. பட்ஜெட்டுக்கு மேல போகுதுங்கிற ஆங்கிள் தான் வருது. இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு மேலதான் செலவு ஆகுங்கிற பட்ஜெட்ல தான் இந்த கஸ்டமர் என்ன பண்றாங்க, இந்த வீடு கட்டுறவங்க, சார் அதுல கொஞ்சம் மிச்சம் பண்ணலாமா, இதுல கொஞ்சம் மிச்சம் பண்ணலாமா, எதுல எல்லாம் சேவிங் பண்ண முடியுமோ, காஸ்ட் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க தள்ளப்படுறாங்க. அப்ப அவங்க எதெல்லாம் காஸ்ட் கண்ட்ரோல் மீதி பண்ண, இதுல ஒரு 5 ரூபா 10 ரூபா மீதி பண்ணலாம், ஒவ்வொரு பொருளும் மீதி பண்ணி போகணுங்கிற ஒரு மனநிலைக்கு வரும்போது அவங்க சிமெண்ட்ல ஒரு 20 ரூபா 30 ரூபா கம்மியா இருக்கிற ஒரு பொருளை சிமெண்ட்டை வாங்கலாங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு போறாங்க. ஸ்டீல் எது கம்மியா விலை இருக்கு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நிர்பந்தத்துல, பட்ஜெட்டுங்கிற நிர்பந்தத்துல ஸ்டீல் விலை கம்மியா இருக்கிற ஸ்டீலுக்கு போறாங்க, விலை கம்மியா இருக்கிற சிமெண்ட்டுக்கு போறாங்க. இது போகும்போது அவங்க வந்து அவங்க பில்டிங்கோட ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பா அவங்க வந்து நியாயம் கொடுக்கறது இல்லை. அவங்க லோ குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் தான் கண்டிப்பா அவங்களுக்கு உருவாகும், ஹை குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் உருவாகாது. அது உருவாகாதுங்க பட்சத்துல டியூரபிலிட்டி எதிர்பார்க்க முடியாது. மற்ற எது வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இப்போ இதுதான் சொன்ன இந்த மாடுலர் கிச்சன், சானிட்டரி ஃபிட்டிங்ஸ், டோர்ஸ், இன்டீரியர் ஃபர்னிஷிங், இது எல்லாமே பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட் இல்லைன்னா அடுத்த வருஷம் பண்ணலாம். ஆர் இந்த வருஷம் லோ குவாலிட்டி ஏதோ ஒரு மீடியம் குவாலிட்டியை போட்டுட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், ரீமாடிஃபை. மாடுலர் கிச்சனோ ஆர் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே ரீப்ளேசபிள். பட் ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இட் இஸ் டன், அதை பயன்படுத்துறதுக்கு அப்புறம் திருப்பியும் அதை ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அது கிரிட்டிக்கல் காம்போனன்ட், ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்.
அதுக்கு ஹை குவாலிட்டி தான் போட்டாகணும், அதுல காம்ப்ரமைஸுக்கே வேலை இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பட்ஜெட்டுங்கிறது இது ரெண்டுல பார்க்க கூடாது. பட்ஜெட் வந்து வேற மற்ற ஆஸ்பெக்ட்ல வேணா பார்த்துக்கலாம் ஒழிய இந்த 2 ஆஸ்பெக்ட்ல பார்த்துக்க கூடாதுங்கிறது நம்ம கண்டிப்பா நாம தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா இது நாம தெளிவு நிறைய இடத்துல படுத்துறது இல்லை, நாம அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது இல்லை. அறியாமையிலையோ புரியாதனாலேயோ லோ குவாலிட்டி ஸ்டீல் அண்ட் லோ குவாலிட்டி சிமெண்ட்ல போயிட்டு அவங்க ஒரு லோ குவாலிட்டி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அங்க கிராக் வருது, ஆர் பில்டிங் அங்க சங்க் ஆகுது, இங்க லீக்கேஜ் ஆகுது, அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் வர்றதுக்கு காரணமே பட் பிகாஸ் நம்ம இந்த ஆஸ்பெக்ட்ல காம்ப்ரமைஸ் நிறைய இடத்துல பண்றாங்க கஸ்டமர்ஸ், பட்ஜெட்டுங்கிற ஒரு ஆங்கிள் போயிட்டு. ஸோ ஸ்டீல் அண்ட் சிமெண்ட்டுக்கு மட்டும் நாம வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இது உங்களுடைய கருத்துமாக இருக்கணும். இது கண்டிப்பா நம்ம கடமை ஆஸ் எ இன்ஜினியர். இந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணணும். இதுதான் முக்கியமான வேல்யூ அடிஷன் நாம அவங்களுக்கு கொடுக்கிறது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேல்யூ அடிஷன்ஸ். இப்போ இது மட்டும் கிடையாது, இந்த ஸ்லைட்ல பர்டிகுலர் ஸ்லைட்ல பாருங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அதுக்கு பர்டிகுலரா சிமெண்ட் வந்து ஒரு 600 to 600 பேக் சிமெண்ட் தேவைப்படுங்க. காங்கிரீட், பிளாஸ்டரிங் எல்லா ஒர்க்குக்கும் 600 ஆவரேஜா தேவைப்படும். ரொம்ப எலாபரேட்டா கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணா 700 தேவைப்படலாம். இப்போ இந்த ஒரு பெஸ்ட் ஹவுஸுக்கும் ஒரு லோ குவாலிட்டி ஹவுஸுக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சிமெண்ட் யூஸ் பண்றதுக்கும் லோ குவாலிட்டி சிமெண்ட் யூஸ் பண்ணா எவ்வளவு சேவிங் வரும்னு பார்த்தா, இந்த 600 மூட்டை பெஸ்ட் குவாலிட்டி சிமெண்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல 400 ரூபா இருக்கும். பாரதி சிமெண்ட்னு எடுத்துட்டா 400 ரூபா 410 ரூபா கிடைக்கும் மார்க்கெட்ல. லோ குவாலிட்டி சிமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 370 இருந்து 380 ரூபா கிடைக்கும். மேக்சிமம் ஒரு 30 ரூபா வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த 600 இன்ட்டு 30 பேக் 30 ரூபா வேரியேஷன் போட்டா 18,000 ரூபா தான். இந்த 18,000 ரூபா பார்த்தீங்கன்னா நீங்க பெஸ்ட் குவாலிட்டி சிமெண்ட் 18,000த்துல கட்டிடலாம், ஆர் லோ குவாலிட்டி சிமெண்ட் 18,000 மிச்சம் பண்ணி கட்டலாம். இதுல சிம்பிளா நாம சொல்ல வேண்டியது, வருஷத்துக்கு ஒரு மொபைல் போன் வாங்குறோம், 15,000 20,000 நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மாத்துறோம். ஒரு சோஃபா வாங்கினா கூட ஒரு இன்னைக்கு 30,000 ருபீஸ், ஒரு 5 வருஷத்துல அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு 100 இயர்ஸ், ஒரு 150 இயர்ஸ் வரக்கூடிய நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம சொந்த வீடு கட்டும் போது அதுக்கு ஏன் ஒரு 18,000 ருபீஸ் போட்டா ஒரு தப்புமே கிடையாது. ஸோ 18,000 ருபீஸ்ல ஒரு பெஸ்ட் ஹவுஸ் கட்ட போறோம். இந்த ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு கிடையாது. அதனால அவங்க வந்து கம்மி விலையில ஏதோ ஒரு சிமெண்ட்டை கொடுங்க, எல்லாமே ஒரே சிமெண்ட் தான் அப்படிங்கிறது, குவாலிட்டியாஸ் எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க, எதனால இந்த சிமெண்ட் பெட்டரு, இது யூஸ் பண்ணா 18,000 தான் மீதிப்படுத்த முடியும், அதுக்கு பெஸ்ட் சிமெண்ட்டே கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாம நிறைய மக்கள் லோ குவாலிட்டி ஹவுஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் நாம வந்து மிக மிக முக்கியமா தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொரு இன்ஜினியருக்கும், பில்டருக்கும், கான்ட்ராக்டருக்கும் கண்டிப்பா இருக்கு. இது ஒரு முக்கியமான ஸ்லைடுங்க. ஒரு 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபா போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு ஒரு 18,000 ரூபா ஒரு மேட்டரே கிடையாது, கண்டிப்பா கிடையாது. இதுல உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் குவாலிட்டி சிமெண்ட் அண்ட் லோ குவாலிட்டி, ஜஸ்ட் 18,000 ருபீஸ். பெஸ்ட் ஹவுஸ் 18,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரால கட்டிடலாம், அவ்வளவுதான். சிமெண்டோட காஸ்ட் டோட்டல் ஹவுஸ் பில்டிங் காஸ்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மி, லெஸ் தேன் 10%. அதனால நம்ம வந்து இதை அழகா தெளிவுபடுத்தலாம் கஸ்டமருக்கு. Why compromise in quality? இப்போ கமிங் டு இப்போ அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது ஃபாஸ்டா டச் பண்ணிடுறேன். பாரதி சிமெண்ட்ல வந்து பாரதி அல்ட்ரா ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிமெண்ட் இருக்கு. இந்த அல்ட்ரா ஃபாஸ்ட் சிமெண்ட் வந்து ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட், ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட் அப்படிங்கிற ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். இது வந்து பர்டிகுலர்லா பீம்ஸ், பில்லர்ஸ், கான்கிரீட்டிங், ரூஃப் எல்லா இடத்துக்கும் ஹைலி ரெக்கமெண்டபிள். இதோட ஸ்ட்ரென்த் கெய்னிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம், செட்டிங் டைம் ரொம்ப ஃபாஸ்ட், ஒர்க் சீக்கிரம் முடிக்கலாம். இது டியூரபிலிட்டி ஃபார் த சிமெண்ட் ரொம்ப ஹை. இந்த பர்டிகுலர் சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரென்த்தும் அதிகம், டியூரபிலிட்டி ஃபேக்டரும் அதிகம், இம்பர்மியபிலிட்டி வந்து இது ரொம்ப ஹையா கொடுக்குது, அதனால டியூரபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு.
இந்த பர்டிகுலர் சிமெண்ட்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், பாரதி சிமெண்ட் அல்ட்ரா ஃபாஸ்ட், பர்டிகுலர்லி ஃபார் பீம்ஸ், பில்லர்ஸ், கான்கிரீட்டிங் எல்லா இடத்துக்கும். வேற ஹை ஸ்ட்ரென்த் தேவைப்படக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது. அடுத்தது இந்த மேசன்ட்ரி அண்ட் பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு பர்டிகுலரா பாரதி பிபிசி சிமெண்ட். இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு சிமெண்ட் நம்ம கொடுக்குறோம். வேற இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் எந்த கம்பெனிலையுமே கிடைக்காது. இது ஒரு யூனிக் குவாலிட்டி ஆஃப் பாரதி சிமெண்ட். பீமுக்கு, பில்லர்ஸுக்கு, கான்கிரீட்டிங்க்கு அல்ட்ரா ஃபாஸ்ட், காலம், பீம், ரூஃப். ஃபார் மேசன்ட்ரி அண்ட் பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு பிபிசி சிமெண்ட். இந்த பிபிசி சிமெண்டோட ஃபைன்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த லோ ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் மேக்சிமம் கவரேஜ், ஃபைன்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இது வந்து நிறைய ஏரியா அப்ளிகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் இந்த சிமெண்ட், நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கும். தெர்மல் கிராக்ஸ் வராது நம்ம சிமெண்ட்ல. ஸோ இந்த பிளாஸ்டரிங், மேசன்ட்ரி ஒர்க்குக்கு பாரதி பிபிசி சிமெண்ட். அதே மாதிரி ஃபவுண்டேஷன், பிலோ த கிரவுண்ட் ஃபுட்டிங்ஸ், பில்த் பீம், அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பாரதி பிஎஸ்சி சிமெண்ட், ஸ்லாக் சிமெண்ட் அவைலபிளா இருக்கு. இந்த 3 வகையான சிமெண்ட்டும் பாரதி டீலர்ஸ் கிட்ட அவைலபிளா இருக்கு. ஒரு வீடு கட்டும் போது நம்ம இந்த 3 வகையான சிமெண்ட் 3 அப்ளிகேஷனுக்கு தேவை அப்படிங்கிறத நாங்க சொல்ல வர்றது. ஸோ கிரவுண்ட்ல வந்து, அண்டர் கிரவுண்ட்ல வந்து சல்ஃபேட் குளோரைட் ரெசிஸ்டன்ஸ் பாதுகாக்கிறதுக்கு சல்ஃபேட் சிமெண்ட், ஹையர் ஏரியா கவரேஜ் பண்ணி பர்மியபிலிட்டி, ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன், கிராக்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டரிங் ஒர்க்கு, பிரிக் ஒர்க்குக்கு பிபிசி சிமெண்ட், ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபாஸ்ட் செட்டிங் ஒர்க் சீக்கிரம் முடிக்கணும், ஹை ஸ்ட்ரென்த் ஏரியாவுக்கு, காலம், பீமுக்குலாம் வந்து பாரதி அல்ட்ரா ஃபாஸ்ட். ஸோ இந்த 3 வகையான அப்ளிகேஷன் தான் ஒரு பில்டிங்க்கு தேவை. இந்த 3 வகையான அப்ளிகேஷனுக்கும் 3 வகையான சிமெண்ட் நம்ம கொடுத்து அவங்களுக்கு வந்து வேல்யூ அடிஷன் கொடுக்கலாம். ஏன்னா கிரவுண்ட்ல குளோரைட், சல்ஃபேட் ரெசிஸ்ட்ல இருந்து பாதுகாப்பு பண்ணணும். பிளாஸ்டரிங்க்கு அங்க வந்து கிராக்ஸ் வரக்கூடாது. ரூஃபுக்கு வந்து ஹை ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ இந்த ஒவ்வொரு ஏரியா அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியே சிமெண்ட் யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு வரும் இந்த ஹை குவாலிட்டி வீடு பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க உதவணும். நாம எல்லாரும் சேர்ந்து உதவணுங்கிறது தான் இந்த பாயிண்ட்ல வரும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாரதி அல்ட்ரா ஃபாஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹை அர்லி ஸ்ட்ரென்த்து, ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட், ஹை அர்லி ஸ்ட்ரென்த்து அண்ட் இதோட வந்து கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபேக்டரில் ஏர் பொல்யூஷன்ல இருந்து வரக்கூடிய குளோரைட் அட்டாக் ஆர் சல்ஃபேட் அட்டாக் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஏர் பொல்யூஷன்ல இருந்து வரக்கூடிய அட்டாக்ஸ்ல இருந்து நம்ம அல்ட்ரா ஃபாஸ்ட் சிமெண்ட் வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரை ஹையா பாதுகாக்குது. ஸ்டீல் இஸ் வெரி ஸ்ட்ராங், ஸ்டீல் ரொம்ப பாதுகாக்கப்படுது, ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டியூரபிளாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஒர்க்கை முடிக்கலாம். கீழே பாருங்க, குவிக் செட்டிங் டைம், குவிக் எர்லி ஸ்ட்ரென்த், அன்மேட்ச்டு டியூரபிலிட்டி, பெட்டர் ஃப்ளோவபிலிட்டி, லாங்குவிட்டி, இந்த எல்லா 4-5 ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம பாரதி அல்ட்ரா ஃபாஸ்ட் 5 ஸ்டார் சிமெண்ட்ல வருது. அடுத்தது பிபிசி சிமெண்ட். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து போசலோனிக் மெட்டீரியல், ஹை குவாலிட்டி போசலோனிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தயாரிச்சு வச்சிருக்க ஒரு ப்ராடக்ட். உங்களுக்கு கிராக்ஸ் கிடைக்காது, ஹை ஏரியா உங்களுக்கு கிடைக்குது. இது பிபிசி சிமெண்ட் மேசன்ட்ரி பிளாஸ்டரிங்க்கு நீங்க யூஸ் பண்ணலாம் தாராளமா, ஹைலி ரெக்கமெண்டபிள். ஸ்லாக் சிமெண்ட் அண்டர் கிரவுண்ட் ரிலேட்டட் ஒர்க்குக்கு, ரெசிஸ்டன்ஸ் டு குளோரைட், சல்ஃபேட் அண்ட் கெமிக்கல் அட்டாக்ஸ், புட்டிங்ஸ், பில்த் பீம்க்கலாம் ஃபார் ஸ்லாக் சிமெண்ட். இப்போ நம்ம 3 நாம பார்த்துட்டோம். இதுதான் கம்பைன் பண்ணி 3, இதுதான் பாயிண்ட். எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்கிறது தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். பல வகையான சிமெண்ட்டை பார்த்துட்டோம். ஜென்ரலா நம்ம ஒரு பில்டிங் யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட் இந்த 3 வகையான சிமெண்ட், அதை பத்தியும் பார்த்துட்டோம். கமிங் டு ஹோம் பையர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். இப்போ எலிகன்ஸ்ல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? டிசைன், சுப்பீரியர் ஆர்கிடெக்சர், டியூரபிலிட்டி, டெக்ஸ்சர் நல்லா இருக்கணும், கம்ஃபர்ட், லிவிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும், கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கணும். இதுதான் அதான் வாஸ்து டிசைன்ல அதெல்லாம் வருது. நம்ம இன்னொரு வேர்டு இது வாஸ்து, அதுதான் சுப்பீரியர் ஆர்கிடெக்சர் நீங்க சொல்றது. டியூரபிலிட்டி, இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் தான் டிசைன்ல வருது. பட் கஸ்டமருங்கிற ஒரு குவாலிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் தான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டு குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பல வார்த்தைகளால விவரிக்க தெரியாது, நம்ம தான் விவரிக்கணும். குவாலிட்டினா அதுல வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, எலிகன்ஸ் இருக்கு, டிசைன் இருக்கு. அடுத்தது வருது யூசேஜ் ஆஃப் சுப்பீரியர் பில்டிங் மெட்டீரியல்ஸ். யூசிங் சுப்பீரியர் பாரதி குவாலிட்டி, பாரதி சிமெண்ட் யூஸ் பண்றது, சுப்பீரியர் ஸ்ட்ரென்த் வர்ற மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு சிமெண்ட் யூஸ் பண்றது. அப்புறம் டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட் எப்படி கட்டடத்தை கொண்டு வர்றது, ஃபைன்னஸ், பேக்கேஜிங்,
நல்ல ஹை குவாலிட்டி பேக்கேஜிங் எப்படி கிடைக்குது, கன்சிஸ்டன்சி ஆஃப் த சிமெண்ட் எப்பவுமே தரமா இருக்கிறது, இதெல்லாம் தான் சுப்பீரியர் குவாலிட்டி பில்டிங் மெட்டீரியல். இது சிமெண்ட் மட்டும் இல்லை, எந்த பொருளாக இருந்தாலும் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் போட்டுட்டு அதோட பயன்படுத்த அதோட குவாலிட்டி அவங்களுக்கு சென்றடையணுங்கிறது தான் பாயிண்ட். டிசைன் ஃபர்ஸ்ட், அடுத்தது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் மூலமா டியூரபிலிட்டி, ஃபைனஸ், பேக்கேஜிங், யூசேஜ், எக்ஸலண்ட் யூசேஜ், இதெல்லாம் அவங்களுக்கு டிரைவ் பண்ணி கொடுக்கறது குவாலிட்டி மெட்டீரியல் போட்டு டிரைவ் பண்ணும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது வந்து வேல்யூ ஃபார் மணி. இந்த வேல்யூ ஃபார் மணியில் என்ன வருது? சுப்பீரியர் சர்வீசஸ், பெட்டர் சுப்பீரியர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோமா இந்த பொருள் தயாரிக்கிறதுல, கஸ்டமர் டிலைட் எப்படி இருந்திருக்கு, அவங்க ஹாப்பியாக இருந்திருக்காங்களா, அந்த மெட்டீரியல் வந்து தயாரிக்கிற இடத்துல இருந்து கஸ்டமருக்கு வந்து சேர்ற வரலும் அது கன்சிஸ்டண்டா அந்த குவாலிட்டி மாறாம வந்து சேருதா, தரமான பொருள் கடைசி வரலும் அவங்களுக்கு வந்து சேர்ற வரலும் கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். நாம இந்த டெக்னிக்கலா நாம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீசஸ், சுப்பீரியர் சர்வீசஸ், மற்றவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸோட நாம ரொம்ப டெப்தா டெக்னிக்கலா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம அட்வைசரியா நம்ம ஒரு கைடா அவங்களுக்கு கைட் பண்ணி ஒரு சிறப்பான ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு வீடை கட்டி கொடுத்து அவங்க பல்லாண்டு காலம் அதுல வாழ்ந்து சிறப்பா வாழ்றதுக்கு நாம எப்படி அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். ஸோ நாம வந்து சிமெண்ட் பல வகையான சிமெண்ட்ல இருந்து ஒவ்வொருத்தரோட அப்ளிகேஷன்ல இருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு எந்தெந்த மாதிரி கஸ்டமருக்கு நாம சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு எந்தெந்த மாதிரி நம்ம சிமெண்ட்டை பயன்படுத்தி நாம அவங்களுக்கு வந்து வேல்யூ எடிஷன் கொடுக்கலாம், நாம அதனால எப்படி வேல்யூ எடிஷன் கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம பெட்டர் மார்ஜின்ஸ், பெட்டர் ரேட் அவங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி விரிவா டச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் we have come to the end of my presentations. Further ஏதாவது questions ஏதாவது இருந்ததுன்னா we can discuss. மிக்க நன்றி சார். ரவிசங்கர் சார், ரொம்ப அருமையான ஒரு பிரசன்டேஷன். சிமெண்ட்டை பத்தி இதனால் வரைக்கும் ஓபிசி பிபிசி பத்தி நாம எல்லாரும் தெரிஞ்சிருந்தோம். ஆனா கிட்டத்தட்ட நீங்க சொன்னது பார்த்தா ஒரு 14-15 வகையான சிமெண்ட் இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் என்ஜினியர்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது பிபிசி இப்ப 10 வருடங்கள்ல எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணப்படுது மேலை நாடுகள்ல, அதை பத்தியும் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஓபிசி சிமெண்ட் நார்மலா வந்து இந்திய அரசாங்கத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டுல இது மாதிரி அரசாங்க கட்டடங்கள் இந்த மாதிரி கட்டுறதுக்கு எப்படி பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆல் கைண்ட் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் ஒர்க்குக்கு பயன்படுற போர்ட்லாண்ட் ஸ்லாக் சிமெண்ட் பத்தி ரொம்ப அருமையா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க.